ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணையில் வெறும் 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த பன்னீர் வச்சு அழகாக பூக்கள் பூத்திருக்கு பாருங்கள். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த உரங்கள் தான். வாரம் வாரம் கொடுத்துட்டே வந்தோன்னா நம்ம செடிகள் வந்து அழகாக சீக்கிரமாகவே பூக்கள் பூக்கும். பாருங்கள் இதனுடைய பூக்கள் இந்த சைடு போனாலே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். உண்மையாகவே நம்ம வந்து இவ்வளோ செடிகள் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் செடிகள் வந்து ஊனிட்டே வரேன். அதை பராமரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இதோட கஷ்டங்கள் வந்து எப்படி மாறியுதுன்னா, இது மாதிரி அழகாக பூக்கள் கொடுக்கும்போது நம்ம பட்ட கஷ்டம்லாம் மறைஞ்சு போயிடும். இது மட்டும் கிடையாது, இங்கே பாருங்கள் நம்மளுடைய செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் இருக்குன்னு. 1 2 3 4 முட்டுக்கள் விட்டுருக்கு பாருங்கள். இந்த நம்மளுடைய உரங்கள் வந்து கொடுத்துட்டே வந்துட்டே இருந்தோம்னா சூப்பராக நம்மளுக்கு பூக்கள் வந்து அழகாக பூக்கும். இந்த பூக்களை வந்து கட் பண்ணும்போது இப்படி கட் பண்ணக்கூடாது, ஒரு இலைகள் விட்டு இவ்வளோ கட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நல்லா துளிர்கள் வந்து அதிகமாக விட்டு முட்டுக்களும் அதிகமாக கொடுக்கும். இப்படி தான் பூக்களை வந்து கட் பண்ணணும். வெறும் பூவை மட்டும் கட் பண்ணக்கூடாது, இதோட ஒரு இலைகளை சேர்த்து இப்படி கட் பண்ணணும். விவசாயிகள்னால் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டு செடிகளை வந்து இது நடுறாங்க, விதைகளை விதைக்கிறாங்க. நம்ம இவ்வளோ கொஞ்சம் செடிகள் வளர்க்கும் போது இவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கு. விவசாயிகள் ஒவ்வொருவரும் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. முடிஞ்சளவு விவசாயிகள் விற்கக்கூடிய இளநீராக இருக்கட்டும், நொங்காக இருக்கட்டும், கீரைகளாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், அதை வந்து அவங்க சொல்கிற ரேட்டுக்கே நம்ம வந்து வாங்குவோம். அதை வந்து நம்ம பேரம் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து மழையிலையும் வெயிலையும் நமக்காண்டி பாடுபட்டு நம்மளுக்கு தேவையான கீரைகள், காய்கறிகள், அரிசி வகைகள் எல்லாமே நம்மளுக்கு தந்துகிட்ருக்காங்க. முடிஞ்சளவு பேரம் பேசாமல் நம்ம வந்து அவங்க சொல்கிற விலைகளை வாங்கி சாப்பிடுவோம். கடைகளில் போய் நம்ம சொல்கிற அவங்க விற்கிற குளிர்பானத்தை வந்து நம்ம வந்து பேரம் பேசுகிறது கிடையாது. ஆனால் நம்ம வந்து இதை இவ்வளோ தரீங்களா அவ்வளோ தரீங்களான்னு சொல்லி கேட்டு கம்மியாக வாங்கி சாப்பிட்றோம். இனிமேலும் பேரம் பேசாமல் விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சளவு ஆதரவு கொடுப்போம். முடிஞ்சளவு நிறைய செடிகளை வளர்ப்போம், மரங்களை நடுவோம், பொது இடங்களில் நிறைய மரங்களை வளர்க்க முயற்சி செய்வோம். தேங்க்யூ மக்களே.